ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கலிலியா கடலை கடந்து மறு கரைக்கு சென்றார். அதற்கு திபேரியா கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலம் அற்றோருக்கு அவர் செய்து வந்த அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நான் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியாருக்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரமான அந்திரியா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான். அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமர செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்கள் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்து அளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளின் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மையை பிடித்து கொண்டு போய் அரசராக்க போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கே புகழ். அன்பார்ந்தவர்களே, இந்த கதையை, இந்த வசனத்தை பல தடவை நீ கேட்டிருப்பீர்கள். இயேசு 5000 ஆண்கள் மட்டுமல்ல, அதுக்கு மேற்கொண்டும் இந்த தரையில் உட்கார்ந்துருந்தாங்க. இயேசு இந்த அற்புதத்தை, இந்த புனிதமான காரியத்தை செய்தார். அப்போ அங்கே அவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்கும் பொழுது திரளான மக்களை பார்த்துட்டு இயேசு அவங்க மேலே இரக்கம் காட்டி பிலிப்பை சோதித்தார். இவங்களுக்கு எது சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்டார். கேட்டாரா இல்லையா? கேட்டார். அப்போது அங்கே இங்கே பார்த்துட்டு இத்தனை பேருக்கு என்ன சாப்பாடு கொடுக்க முடியும் என்று அவங்க கேள்வி எழுப்பினார்கள். திடீரென்று ஆண்ட்ரியா, அங்கே ஒரு பையன் இருக்கிறான், பையன் பேரை சொல்லலை, பேரையும் கேட்கல போலுக்கு. அவன்கிட்ட என்ன இருந்துச்சு? சப்பாத்தி இருந்துச்சா, ரொட்டிச்சானா இருந்துச்சா? அவன்கிட்ட 5 கோதுமை துண்டு ரொட்டிகளும் 2 மீன்களும். அங்கே ஒரு இக்கட்டான சூழ்நிலை. சில சமயத்தில் நம்மளுக்கு கூட சாப்பாடு பத்தாமல் போயிடும்ல, அதே மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த பையனை போய் அன்றையா போய் கேட்குறாரு, ஐயா தம்பி கொடுப்பா ரொட்டியும். அந்த பையன் அவனுக்கு கொண்டாந்துருப்பான் சாப்பிட்றதுக்கு.
5000 பேருக்கு எப்படி இதை கொடுக்க முடியும்? அந்த பையன் என்ன செஞ்சிருக்கலாம்? முடியாது, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? ஆனால் இயேசுக்கு தெரியும், நான் கேட்கும் பொழுது நிச்சயமாக அவன் கொடுப்பான்னு. அவருக்கு தான் முன்கூட்டியே எல்லாம் தெரியுமே. கேட்டோன்னே அந்த பையன் கொடுத்துட்டான். அன்பார்ந்தவர்களே, முதல் ஆங்கிலத்தில் சீன்ஸ், முதல்ல அந்த சூழ்நிலை ஒரு இக்கட்டான சூழ்நிலை. there was a crisis. அங்கே ஒரு ப்ராப்ளம், அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனை என்னவென்றால் இத்தனை பேருக்கு சாப்பாடு போதுமான சாப்பாடு இல்லை. அதான் பிரச்சனை, அதான் அந்த இக்கட்டான சூழ்நிலை. அந்த இக்கட்டான சூழ்நிலை மேற்கொள்றதுக்கு அந்த பையனிடம் கேட்டார்கள். அந்த பையன் என்ன செய்தான்? தாராளமாக தன்னுடைய அப்பத்தையும் தன்னுடைய மீன்களையும் கொடுத்தான். அந்த ரொட்டியும் அந்த மீனையும் கொடுத்துட்டான். அன்பார்ந்தவர்கள், நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சில சமயத்தில் இப்படி இருக்கலாம். வீட்டிலையும் இருக்கலாம், வெளியிலையும் இருக்கலாம், அந்த ஆலயத்திலையும் இருக்கலாம். நம்மளுடைய சூழ்நிலையில் சில சமயத்தில் காசு பத்தாமல் போயிருக்கலாம் வீட்டில். அப்போ அம்மா மகனை கேட்பாங்க, கணவரை கேட்பாங்க, அல்லது கணவர் பிள்ளைங்களை கேட்கலாம். அப்போ நீங்கள் எப்படி எந்த பக்குவத்தோடு கொடுக்குறீங்க? சில வீட்டில் கூட இந்த பவுனை போயிட்டு பாஜக கடையில் வச்சுருவோம். அந்த மாதிரிலாம் சூழ்நிலை இருக்குது. அப்போ எவ்வளோ தாராளமாக நம்ம கொடுக்கின்றோம்? அதை கொடுக்கும் பொழுது பையன் கேட்டிருப்பானா, ஏய் என்னோட மீனையும் என்னுடைய ரொட்டியும் அவனை கொடுக்குறேன், எனக்கு வந்துருமா அப்படின்னு கேட்கல அந்த பையன். அவன் சும்மா தாராளமாக கொடுத்துட்டான். இப்போது நம்மளுடைய இப்போ 5 வயசில் ஒரு பையன் போய் அம்மாட்ட சொல்கிறான், மா ஐ லவ் யூ அப்படின்னு. அம்மா நான் உங்களை நேசிக்கிறேன்னு. உடனே அம்மா சொல்கிறாங்க, ஐ லவ் யூ டூ மை சன் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் உன்னை நேசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மகன் 16 வயசில் போய் அம்மாட்ட சொல்கிறான், அம்மா ஐ லவ் யூன்னு. உடனே அம்மா கேட்குறாங்க, எவ்வளோ காசு வேணும், எவ்வளோ காசு அப்படின்னு கேட்குறாங்க. அதே பையன் 25 வயசில் அம்மாட்ட போய் சொல்கிறான், அம்மா ஐ லவ் யூன்னு. உடனே அம்மா கேட்குறாங்க, அந்த பெண்ணு எந்த பெண்ணு அதுன்னு கேட்குறாங்க. உடனே அதே பையன் போயிட்டு 25 வயசு முடிஞ்சோடனே அந்த பையன் 40 வயசில் போய் அம்மாட்ட சொல்கிறான், அம்மா ஐ லவ் யூன்னு. உடனே அம்மா சொல்கிறாங்க, அப்போவே சொன்னல அதை அந்த பிள்ளையை கட்டிக்காதுன்னு, கேட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மகன் 60 வயசில் போய் அம்மாட்ட சொல்கிறான், ஐ லவ் யூ அம்மான்னு. உடனே அம்மா சொல்கிறாங்க, எந்த பத்திரத்துலேயும் எந்த லெட்டர்லேயும் எனக்கு கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பத்திரத்தில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பையன் ஒவ்வொரு கட்டத்துலேயும் தன்னுடைய வாழ்க்கையில் அம்மாட்ட போய் சொல்லும் பொழுது ஐ லவ் யூன்னு, அந்த ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவன் ஒரு காரணத்தோடு போகிறான் அம்மாட்ட, ஒரு எதிர்பார்ப்போடு போகிறான் அம்மாட்ட. 5 வயசில் மட்டும்தான் எதிர்பார்ப்பு இல்லை. 5 வயசில் ஐ லவ் யூன்னு சொன்னோன்னா அம்மா சொல்கிறாங்க ஐ லவ் யூ டூ. ஆனால் 16 வயசுலையோ 25 வயசுலையோ 40 வயசுலையோ 60 வயசுலையோ ஒரு எதிர்பார்ப்போட போகிறான் பையன். அன்பிலேயே இத்தனை விஷயம் அடங்கியிருக்குது. we are trading love, பிஸ்னஸ் பண்ணுறோம் நம்மளுடைய அன்பை. ஆனால் இன்றைக்கு இந்த நற்செய்தியில் பார்க்கும் பொழுது அந்த பையன்கிட்ட கேட்கும் பொழுது அவன் தாராளமாக கொடுக்குறான். அதை எடுத்து காண்பிக்கிறாரு, நான் தாராளமாக கொடுக்கும் இறைவன், நான் கஞ்சத்தனம் பண்ண மாட்டேன், இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்க நான் இங்கே வந்திருக்கிறேன், தாராளமாக கொடுப்பேன்னு. அன்பார்ந்தவர்களே, நம்மிடம் எவ்வளோ இருக்கிறது, எவ்வளோ ஆசீர்வாதங்கள் பெற்றுவிட்டோம், எவ்வளோ திறமைகள் இருக்கிறது, எவ்வளோ ஆற்றல்கள் இருக்கிறது, எவ்வளோ தாளந்துகள் இருக்கிறது, எவ்வளோ காசு இருக்கிறது, எவ்வளோ செல்வாக்கு இருக்கிறது, எவ்வளோ நல்ல உடல் நலம் இருக்கிறது. இதெல்லாம் வைத்துக்கொண்டு எவ்வளோ சக்தி இருக்கிறது, நேரம் இருக்கிறது, எவ்வளோ நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோம். அப்படியே கொடுத்தாலும் நிறைய பேர் எதிர்பார்ப்போடு கொடுக்கின்றோம். ஒரு சிரிப்பு கொடுக்கறது இப்போ நான் சிரிக்கிறேன், அவங்கள்ட்ட சூசன்கிட்ட சிரிக்கிறேன், சூசன் என்னை சிரிக்காம மறைச்சிட்டு போட்டோம். அவங்க கண்டிப்பாக சிரிக்கணும்னு அவசியம் இல்லையே. இந்த பைத்தியக்காரன் என்னையை பார்த்து சிரிக்கிறான்னு முறைச்சிட்டு போகலாம். தாராளமாக சிரிப்பையும் கொடுங்க. a smile, freely give. ஒரு கையை ஆட்டுறோம் இப்படி, அதில் சில பேர் கொடுக்க மாட்டாங்க, கை ஆட்ட மாட்டாங்க, சில பேர் ஆட்டுவாங்க. கொடுத்துட்டு போட்டோம், கொடுங்க, நீங்கள் கையை ஆட்டுங்க. இதே போல் 4 பேருக்கு உதவிக்கு வரும்பொழுது கொடுக்கும் பொழுது எதிர்பார்க்காதீங்க. நான் நிறைய பேருக்கு இப்படி தான் என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்குது.
கொடுத்துட்டு அடுத்த மனுஷன் சில சமயத்தில் கொடுத்து சொல்லுவாங்க, ஃபாதர் அங்கிள் அப்படின்னு சொந்தக்காரவங்க கூட, இன்னும் ஒரு மாதம் 3 மாதத்தில் கொடுத்துட்றேன், 6 மாதம் கொடுத்துட்றேன். அது 6 வருஷம் ஆயிரம் வராது காசு. அப்படியே கொடுத்துட வேண்டியது தான் நம்மளுடைய வாழ்க்கையில். அப்போ அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு திறமைகள் இருக்கிறது, அந்த பாடல் திறமை, பணி செய்கிற திறமை, ஆனால் முன்னுக்கு வர மாட்டுறாங்க நிறையா பேர். அதே சமயத்தில் இந்த ஆலயத்திலையும் இன்னும் கட்டடங்கள் எழுப்ப போகின்றோம். இருக்கிற கட்டடத்தை நம்ம செம்மைப்படுத்துகின்றோம், அதை சீர்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். அதுக்கும் காசு தேவைப்படுது. ஆனால் போன தடவை கூட சொன்னேன் நான், நம்மளுடைய தமிழ் மக்கள் இடையிலேயே அந்த தாராள மனப்பான்மை இல்லை, கொடுக்கிற பணப்பான்மை இல்லை. சில பேர் செல்வாக்கில் இருக்கிறீங்க, பெரிய பெரிய காடி ஓட்டுறீங்க, பெரிய வீடு இருக்குது, ஆனால் இங்கே கொடுக்கும் அந்த பக்குவம் இல்லாமல் போய்விடுது நிறையா பேர்கிட்ட. 5 வேலி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க காலமாக. இப்போ 10 வேலி கொடுப்போமே. 5 வேலி 10 வருஷத்துக்கு முன்னே கொடுத்தா இப்பயும் 5 வேலி கொடுக்க முடியுமா? 1 வேலி கொடுக்குறேன், இப்போ 1 வேலி கொடுக்க முடியுமா? ஏமாத்திரம் ஒரு 10 வேலி கூட இப்போ. அப்போ அன்பார்ந்தவர்களே, கொடுங்கள். இறைவன் தாராள மனசு உள்ள இறைவன் கூட கொடியாக கோடி கொடியாக உங்களுக்கு கொடுத்தே வருவார். அது உங்களுடைய சுகத்தை உள்பட, உங்களுடைய ஆரோக்கியத்தை உள்பட, உங்களுடைய வாழ்க்கை ஆற்றல் உள்பட, உங்களுடைய நேரத்தை கொடுப்பார். அவர் கொடுப்பார் எல்லாத்தையும். அன்பார்ந்தவர்களே, இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய பிரச்சனைகளை பார்க்க வேண்டாம். முதல் ஆங்கிலத்தில் சொன்ன, நேற்று ஆங்கிலத்தில் பூசையில் சொன்ன முதல் கிரைசிஸ், பிரச்சனைகள், இக்கட்டான சூழ்நிலை, அது அந்த சூழ்நிலையில் இருந்தது. இரண்டாவது contributed, the boy contributed, the boy gave. அந்த பையன் கொடுத்தான், தாராளமாக கொடுத்தான், கேள்வி கேட்காம கொடுத்தான், அவன்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் கொடுத்தான். மூன்றாவது திருப்பாடல்கள் 66ஆம் அதிகாரம், திருப்பாடல்கள் 66ஆம் அதிகாரத்தில் உங்களுடைய ஆசீர்வாதங்களை எண்ணிக்கொள்ளுங்கள். கவுண்ட் யோர் பிளெஸிங்ஸ். ஐயாமார்களே, அம்மாமார்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு எவ்வளோ கிருபைகள், எவ்வளோ ஆசீர்வாதங்கள் இறைவன் கொடுத்து விட்டார். ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு வினாடியும் இந்த மூச்சு உங்களுக்கு இருக்கிற அந்த மூச்சுக்கு நீங்கள் நன்றி சொல்ல முடியுமா? வாழ்க்கை முழுதும் உங்களுக்கு 50 வயசு, ஒவ்வொரு வினாடியும் அந்த மூச்சு எத்தனை 1000 கோடிக்கணக்கான மூச்சுகள் கொடுத்திருக்கிறார் இறைவன். அதுக்கு நம்ம வாழ்க்கை முழுதும் கொடுக்க முடியுமா? நன்றி சொல்ல முடியுமா? முடியாது. அவர் எவ்வளோ கொடுக்கின்றார். அதனால் அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு கொடுத்தால், இறைவன் உங்களை ஆசீர்வதித்தால், நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை என்றது மட்டுமல்ல, நீங்கள் ஆசீர்வாதமாக மாறுங்கள். Just don't count your blessings, you become the blessing. அதனால் அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு கொடுத்தால் இறைவன், உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக முயற்சி செய்யாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மட்டுமல்ல, உங்களுடைய கொடுக்கும் தரத்தை உயர்த்துங்கள். உங்கள் கொடுக்கும் தரத்தை உயர்த்துங்கள். When God gives you enough money, enough blessings, don't just raise the standard of your living, raise the standard of your giving. புரியுதுங்களா? கடவுள் உங்களுக்கு கொடுத்தாருன்னா உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு அதுக்கு மட்டும் ஆசைப்படாதீர்கள். அதுக்கு மேலாக கொடுக்கும் தரத்தை உயர்த்துங்கள். எத்தனை பேருக்கு கொடுக்குறோம்? சிறப்பாக கொடுக்குறோம். அதனால் அன்பார்ந்தவர்களை, இன்றைக்கு அதுதான் வாழ்க்கையின் ஒரு சீக்ரெட். அது வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ சிறப்பாக வாழ்கிறதுக்கு அது சில பேர் நிறையா இருக்கும், கொடுக்க மாட்டாங்க. நோய் வந்துடும், அந்த காசெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணணும். இருக்கும்போது கொடுங்களேன், ஆண்டவர் உங்களை பார்த்துக்குவார். அதனால் அன்பார்ந்தவர்கள், நம்பிக்கை விசுவாசத்தில் இருப்போம். அதுதான் ஆண்டவருக்கு நம்ம கொடுத்துருக்கின்றார். இப்போது உங்கள் பல்லில் ஒரு நம்ம அதுக்கும் இந்த அனுபவம் இருக்குது. ஒரு துளசிக்கு அந்த சூப்பு குடிக்கும் பொழுதோ அந்த துளசிக்கு இலையோ மாட்டிக்கிச்சுன்னா, அல்லது கொத்தமல்லி இலையோ மாட்டிக்கிடுச்சா, அல்லது சோளம் இருக்குல்ல, அந்த சோளம் அதோடைய அந்த என்ன சொல்லுவாங்க, ஃபைபர், அந்த நார் சோள நார், அல்லது மாங்காய் சாப்பிடும் பொழுது, மாங்காய் பழம் சாப்பிடும் பொழுது அது நம்மளுடைய பல்லில் மாட்டிக்கிட்டா இல்லையா? மாட்டிக்கிட்ட பொழுது என்ன செய்வீங்க? 32 பல்லில் ஒன்றில் மாட்டிக்கிட்டா, இடையில மாட்டிக்கிட்டா நாக்கு அங்கே தான் போவோம். அப்படி செஞ்சுக்கிட்டு இருப்போம். அது எப்படி தான் வரணும், அவன் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அம்மா இல்லையா?
அப்போ பல்லு குத்தி அந்த இது அந்த 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 இந்த டூத் பிக் இருந்துச்சுன்னா அதில் வச்சு முயற்சி பண்ணுவோம். அது இல்லாட்டினா எப்படியாவது என்னோட அனுபவம் இருக்குது, எனக்கே அப்படி செஞ்சுக்கிட்டு இருப்போம். அந்த ஒன்றுலையே நம்ம கவனம் வச்சுருக்கோன்றோம் பார்த்தீங்களா. 32 பல்லில் ஒன்றில் சிக்கிக்கிச்சுன்னா அந்த சிக்கல்லையே நம்மளும் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருப்போம். அப்போ வாழ்க்கையில் நிறையா ஆசீர்வாதங்கள் இருக்குது. அந்த ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்கள் குறைய பார்க்காதீர்கள். ஆசீர்வாதத்தை பார்த்து நீங்களே மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த ஆசீர்வாதமாக இருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் மற்றவர்களுடைய அந்த சிக்கலை அவர் உங்களையே கருவியாக பயன்படுத்தி அந்த சிக்கலை எடுக்கிறதுக்காக நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். இன்றைய நற்செய்தியில் அந்த சிறுவன் அந்த ஆசீர்வாதமாக இருந்தான். அந்த சிறுவன் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் யார்? நீங்கள் ஒவ்வொருவரும், நீங்கள் ஒருவரும் அந்த சிறுவன் தான். அப்போ அந்த சிறுவன் போல நீங்களும் இருங்கள். இறைவன் உங்களை அழைத்தால் கொடுங்கள், கொடுக்க கற்றுக்குங்கள். நிச்சயமாக ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கிறது. நிறைவாக கொடுத்து விட்டார், இன்னும் கொடுக்க போகின்றார். நீங்களும் கற்றுக்குங்கள். கொடுக்கறதுக்காக ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.